Elvin, thank you Pastor Pearl, Pastor Tina, உங்கள பாஸ்டர்களுக்காக நன்றி. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் இன்றைக்கு தேவ செய்தியை கொடுக்க இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆமென். கொஞ்சம் உற்சாகமாக இருங்களேன். அல்லேலூயா. ஆமென். 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 இங்கே பாருங்களேன், நம்ம எப்போதுமே தேவனோட பிரசன்னத்தில் இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவரோட பிரசன்னத்தில் there is fullness of joy in his presence. இல்லைங்களா? அவரோட பிரசன்னத்தில் பரிபூர்ண சந்தோஷம் உண்டு. இல்லைங்களா? ஆகையால் ஒரு தேவனோட செய்தியை கேட்குற வேளையில் அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம், அது நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு 100% நான் பிரசங்கம் பண்ணணும்னா அந்த இதில் நான் 100% கொடுக்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்கள் அந்த 100% பெற்றுக்கொள்ளணும்னா அது நீங்கள் எப்படி நீங்கள் மறு உத்தரவு கொடுக்குறீங்க. it all depends how you respond to the word. The more you respond to the word, the more you receive. நீங்கள் எவ்வளோ மறு உத்தரவு கொடுக்குறீங்க அவ்வளோவா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மார்க் 4வது அதிகாரத்தில் நம்ம எப்படி கேட்குறோம் ரொம்ப முக்கியம். எந்த அளவில் நம்ம அளக்கிறோமோ அந்த அளவில் அளக்கப்படும் சொல்லுகிறது இல்லையா? அது அநேக நேரத்தில் நம்ம பல காரியத்துக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் நல்லது பாருங்கள். ஆனால் அந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த அளவில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த அளவில் நீங்கள் கொடுக்கப்படணும்னா, இப்போ நீங்கள் ஊக்கமாக நான் ஒரு 80% பிரசங்கம் பண்ணால் நீங்களும் அந்த 80% ஆர்வத்தோடு கேட்கும் போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவ்வளோ நீங்கள் ஏனோ தானோ யூ வெரி ரிலாக்ஸ், you don't care, let the guy preach whatever you want to preach, I just came to hear அப்படின்னு சொன்னால் that's what you will receive. அப்படி தான் பெற்றுக்கொள்வோம் இல்லைங்களா? இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு பேசணும் இல்லைங்களா? ஆண்டவர் என்னோடு இடப்படணும். God must speak to me, I am hungry, I am thirsty, so that's how you're going to receive. அவ்வளோதான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. So it all depends on our spirit, our heart. அப்போ எப்போதுமே ஆண்டவர் வசனத்தை நம்ம தாகத்தோடு பசியோடு ஊக்கத்தோடு கேட்கும் போது நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், நம்ம எப்போதும் பள்ளிக்கூடத்துலேயும் சரி அந்த நாள்லேருந்து வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார், நம்மலாம் வாய் பற்றிக்கிட்டு பேசாமல் இருப்போம் இல்லைங்களா? இல்லை நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் பேசும்போது, நான் பேசும்போது உங்களுக்கு அது பட்டுச்சுன்னா ஆமென், ஹல்லேலூயா, எஸ், ஆமாம், அப்படியாக நீங்கள் சொல்லுகிற வேலையில் யூ ஆக்சுவலி ரிசீவிங் இட். புரியுதுங்க சொல்கிறது? யூ ஆர் ரிசீவிங் இட். நீங்கள் ஏமேன்னா என்னது? ஐ அக்ரி வித் காட். நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஏமேன்னு சொல்கிறோம் தானே. அப்படின்னா என்ன? ஆண்டவரோடு நான் ஒத்து போக்குறேன், ஆண்டவரோடு அக்ரி பண்ணுறேன், ஆண்டவர் இது செய்யணும் எனக்கு. அதே போல் வசனமும் அதை போல் தான். கேட்கும் போது எஸ் ஏமேன், அது எனக்கு தான் அப்படி சொல்லும் போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க. இட் கேன் இம்மீடியட்லி டேக் பிளேஸ் இன் யுவர் லைஃப். தெரியுங்களா? நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே சுகம் அடையலாம், பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே விடுதலை அடையலாம், பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை, அது நம்ம கையில் இருக்குது. ஆமென். அப்போ கொஞ்சம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், சேமேன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு பேசப்பட்டதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் யூ, சே ஆமென், நத்திங் ராங். ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார், நானும் கோச்சிக்க மாட்டேன். யூ ஆர் நாட் டிஸ்டர்பிங் because you are agreeing in the spirit. Amen. Okay, turn with me please. நம்ம என்னோட சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. Hebrews chapter 12 verse 1 and 2. எபிரியர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். தமிழில் ஒருவங்க யாராச்சும் நல்லா வாசிக்கிறீங்களா? நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and the finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. Okay. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற
பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே கூட உடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். சரி, இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அது சொல்லப்படுகிறது, எப்படி நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை எப்படி ஓடணும் சரிங்களா? அதை தான் நம்ம பேச போகிறோம். ஹவு டு ரன் த ரேஸ் தட் இஸ் செட் பிஃபோர் அஸ். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடுகிறது என்று இங்கே தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்லுகிறாரு. இங்கே பாருங்கள், இந்த நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம்னு சொல்லப்படுகிறது. எவ்ரிபடி இஸ் கிவன் திஸ் ரேஸ். எல்லாருக்குமே இந்த ஓட்டத்தை ஓட ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறாரு. ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டத்தை ஓட கொடுத்திருக்கிறாரு. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ரேஸ் ஆஃப் ஆல் டைம். இந்த ஓட்டம் வந்து இஸ் த கிரேட்டஸ்ட் ரேஸ் ஆஃப் ஆல் டைம். அப்போனா இந்த ஓட்டம் வந்து எல்லா ஓட்டத்தோடு ஒரு சிறந்த ஓட்டம், ஒரு முக்கியமான ஓட்டம், அது வந்து எல்லாத்துக்கும் மேலான ஓட்டம். இந்த ஓட்டம் நமக்காக இந்த ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ரேஸ் ஆஃப் ஆல் டைம். ஒரு சிறந்த, ஒரு பெரிய, ஒரு மகிமையான ஓட்டம் இது இல்லைங்களா? ஏங்க, why is this the greatest race? ஏன் இந்த ஓட்டம் வந்து சிறப்பான ஓட்டம், சிறந்த ஓட்டம்? ஏன் தெரியுங்களா? ஏன்? because this race has an eternal significance in our life. It has an eternal significance. அந்த ஏன் இந்த ஓட்டம் சிறந்த ஓட்டம்னா, இந்த ஓட்டம் தாங்க உலகத்திலே நித்தியத்தை நியமிக்கிற ஓட்டம். நித்தியம் இசைனம் நித்தியமாக நம்ம ஆண்டவரோடு இருக்க போகிறோம். இந்த ஓட்டம் ஓடினாதான் தெரியுங்களா? எந்த ஓட்டமும் இந்த உலகத்தில் நித்தியத்தை நியமிக்காது. There is no race that you can run in this world that will determine your eternity. Only this race will determine your eternity. அப்படி இந்த ஓட்டம் ஆண்டவர் சொல்லுகிறார்ல, இந்த ஓட்டத்தை ஓடுகிற ஓட்டம் தான் உங்களோட நித்தியத்தை அது நியமிக்கும். நம்ம இந்த பூமியை விட்டு நம்ம போகிற வேலையில் அடுத்த வாழ்க்கையில் நம்ம எங்கே ஜீவிக்க போகிறோம், எங்கே இருக்க போகிறோம், ஆண்டவரோடு இருக்க போகிறோமா இல்லை வேற எங்கேயாச்சும் இருக்க போகிறோமா, இந்த ஓட்டம் தான் நம்மளோட வாழ்க்கையை நியமிக்க போகுது. சரிங்களா? இந்த உலகத்திலையும் நியமிக்க போது, அடுத்த இந்த பூமியை விட்டு நம்ம போகிற வேலையிலையும் இந்த ஓட்டம் தான் நம்மளுக்கு அது நியமிக்க போகுது. That is why this is the greatest race. அதனால தான் இது சிறப்பான சிறந்த ஓட்டம் இல்லைங்களா? அதனால தான் ரோமர் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. திஸ் இஸ், அதை வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? ரோமன் சாப்டர் 6 verse 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, நம்ம கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவால உண்டான நித்திய ஜீவன். இந்த ஓட்டம் தான் நித்திய ஜீவனை கொடுக்கும். சரிங்களா? வேற ஓட்டம் எதுவுமே நித்திய ஜீவனை கொடுக்காது. அது ஒன்றும் இல்லை. ஏன் இது வந்து ஒரு சிறந்த ஓட்டம்னா, இந்த ஓட்டத்தில் தான் நம்ம ஆண்டவரோடு மகிமையோடு இருக்க போகிறோம். வேற ஓட்டத்தில் இந்த ஓட்டத்தை நம்ம சரியாக ஓடணுமா, ஒழுங்காக ஓடணுமா, நமக்கு நியமிக்கப்பட்ட பிரகாரம் நம்ம ஓடணுமா, நம்ம இந்த ஓட்டம் ஓடி முடிந்தவொடனே, இந்த ஓட்டத்தை ஓடி முடிஞ்சவொடனே நம்ம ஆண்டவரோடு இருக்க போகிறோம். அவர் மகிமையில் அவரோடு நித்தியமாக இருக்க போகிறோம். For eternity we will be with the Lord forever and ever and ever. Because this race is the one. John chapter 17 verse 3 இல்லைங்களா சொல்லுது, அப்படி சொல்லு, this is eternal life, that you may know him, the one and the true living God, and Jesus Christ whom he has sent. இதுதான் நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்? இதுதான் நித்திய ஜீவன். ஒரே தேவனாக கர்த்தரை நீங்க அறிந்து இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவே நித்திய ஜீவன்.
இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன்னா, வாட் இஸ் இட்டர்னல் லைஃப்? நித்திய ஜீவன் என்னங்க? நான் கேட்டேன். நான் பல பேர் சொல்லுவாங்க, நித்திய ஜீவன்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் ஆண்டவரோடு பரலோகத்துக்கு போகிறேன், அதான் நித்திய ஜீவன். ரைட், யோ ஐ எம் நாட் சேயிங் யூ ஆர் ராங். நீங்கள் ரைட் தான், இல்லையா? நித்திய ஜீவன்னா என்னது? நான் நம்ம மறித்துட்டோமா இந்த உலகத்தில், அடுத்த உலகத்தில் இயேசுவோடு போறதுக்கு போகிறோம். ஓகே, ரைட், நித்திய ஜீவன், இல்லையா? நித்திய ஜீவன்னா என்னது? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது நித்திய ஜீவன், ரைட்டு. ஆனால் நீங்கள் அந்த வேதத்தில் படித்து பாருங்களேன். ஜான் சாப்டர் 17 verse 3 சொல்லுது, யோவான் 17:3 சொல்லுகிறது, மெய்யான தேவனாகிய தேவனை அறிகிறதும் இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அப்பனா the currency to heaven is knowing God. Amen. The currency to heaven is knowing God. அப்பனா ஆண்டவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அப்பனா அறிகிற அறிவுனா என்னங்க? பாருங்க, இந்த வேர்ட் வந்து this is eternal life. Knowing, அந்த knowing இருக்குல்ல, அந்த எபிரியர்ல பார்த்தீங்களா, அது அந்த first time the word was used, மொத அந்த வார்த்தை எங்கத்துங்கள பயன்படுது? Adam knew his wife Eve. ஆதாம் அவங்க மனைவி ஏவாளை தெரிந்து கொண்டார். அப்பனா அது என்னத்தை குறிக்குதுன்னா, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். the most intimate relationship is between the husband and wife. ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு தான் உலகத்திலே ஒரு நெருக்கமான உறவு, தெரியுங்களா? அந்த உறவை வச்சு சொல்லுகிறாரு, கர்த்தரை அவ்வளோவாக அறிந்தாதான் நித்திய ஜீவன், தெரியுங்களா? நித்திய ஜீவன் என்னது? ஆண்டவரை ஆழமாக நெருக்கமாக அறிகிற அறிவே நித்திய ஜீவன். ஒரு பைபிளை பற்றி தெரியுது நித்திய ஜீவன் இல்லை, ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் நீங்களும் நானும் அறிகிறோம்ல, அதான் நித்திய ஜீவன், தெரியுங்களா? உண்மையாகவே எவ்வளோ ஆழமாக நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீங்க, அதான் நித்திய ஜீவன். சர்ச்சுக்கு வர்றது நித்திய ஜீவன் இல்லை. வரணும், நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை. பைபிள் படிக்கிறது நித்திய ஜீவன் அல்ல, பைபிள் படிக்கணும். ஆனால் நித்திய ஜீவன் என்னது? ஆண்டவரை ஆழமாக அறிந்திருக்கிறோமா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா, இந்த தேசத்தின் பிரதம மந்திரி உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியும்னு சொல்லுவீங்க. அவர் பேர் தெரியும் சொல்லுவீங்க. அவர் எந்த ஊரில் பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், அவருக்கு வயசு என்னது, அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், இதெல்லாம் தெரியும். You know about the Prime Minister, but you don't know him personally. You know about, you have knowledge of him, but you don't know personally. அவரை பற்றி தெரியும், தெரியுங்களா? ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு உங்களுக்கு தெரியுமா, இல்லை உங்களுக்கு தான் அவரை தெரியுமா? தனிப்பட்ட முறையில் இந்த பிரதம மந்திரி உங்களுக்கு தெரியுங்களாம்மா? தெரியாது. ஆனால் அவரை பற்றி தெரியும், இல்லையா? அவரோட சரித்திரமே நமக்கு தெரியும். ஆனால் அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் தெரியுமா? தெரியாது. அதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்னது? ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியுமா? That is eternal life. அந்த ஓட்டத்தை இதுக்கு தான் ஓட சொல்றாரு. ஆண்டவர் ஆழமாக நீங்கள் அறியறீங்கள, அதாங்க இந்த கிறிஸ்தவ ஓட்டம். The race is to know him. அதான் ஜீசஸ் சொன்னாரு, my sheep will know my voice. என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலை கேட்கும், என்னோட குரலை அறியும். இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு வசனம் வந்து Psalms 34 வந்து இப்படியாக ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்றது? God leads you by his eyes. கர்த்தர் அவரோட கண்ணால் உங்களை வழி நடத்துக்கிறார். அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சது இல்லையா? God leads us by his eyes. அவர் உங்களை அவரோட கண்ணால், அவர் பார்வையால் உங்களை வழி நடத்துக்கிறாரா?
Psalms 34 verse 32:8. வாசிங்க. Psalms 32:8 பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். எப்படிங்க கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாரு? கண்ணில் போய் ஆலோசனை சொல்ல முடியுமா? ஆலோசனை எப்படி சொல்லுவீங்க? வாயில் தானே சொல்லுவீங்க. I will counsel you by my eyes. How to counsel by eyes? எப்படி கண்ணால் எப்படி கவுன்சில் பண்ணுவீங்க? முடியாது என்ன? கண்ணால் பேச முடியுமாங்க? பேசலாம். அதான் சொல்லுவாங்க காதல்ல இல்லையா, கண்ணு பேசும் இல்லையா? அப்படின்னா என்ன தருங்களா? என்ன அர்த்தம்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டில் விருந்தாடி வந்திருக்கிறாங்க சரிங்களா? விருந்தாடி வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, பலகாரம்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா? கேசரி வச்சுருக்கீங்க, வடை வச்சுருக்கீங்க, கறிப்பாப்பு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? அப்போ வச்சுருக்கீங்க. அப்போ யாருக்கு வச்சுருக்கீங்க? இந்த விருந்தாடி வச்சுருக்காங்க. அப்போ உங்களோட ஒரு 3 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை வரும், அதுவும் விளையாடும். அப்படியே அதுக்கு தெரியாது பாருங்க இல்லையா? இந்த பலகாரம் யாருக்கு வச்சுருக்காங்க அதுக்கு தெரியாது இல்லையா? விருந்தாடிக்கு வச்சு அவர் என்ன செய்வார்? அப்படியே கை விடுவார் எடுக்கிறதுக்கு இல்லையா? ஆனால் அம்மா பாருங்க, அந்த அம்மா அதை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பார்வை விடுவாங்க பாருங்க. ஒரு பார்வையில் இந்த கையை போவோம், அந்த பார்வை அம்மாவையும் பார்க்கும். அந்த பார்வையில் என்ன செஞ்சிடும்? கையை அப்படியே எடுத்துரும். பார்த்துருக்கீங்களா? பேசக்கூட வேண்டியது இல்லைங்க. அந்த அம்மா என்ன செய்ய வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை. அந்த பார்வையிலே தெரிஞ்சிடும். she understand by the look of a mother. அவங்க மதர், அவங்க தாய், அவங்க கண்ணை பேசுகிறாங்களே, அந்த கண்ணு என்ன செய்யுது? அது பேசுது. அப்போ இஃப் யூ நோ காட் so intimately, one look God looks at you, you know whether he is approving you or he is disapproving you. That is eternal life. அதான் ஆண்டவர் அறிகிற அறிவு. ஒரு பார்வை, அவரு ஒரு பார்வை உங்களை பார்த்தாரே உங்களுக்கு தெரியும் சரிங்களா? அவர் அங்கீகரிக்கிறாரா நீங்க செய்கிறத, இல்லை அங்கீகரிக்கலையா தெரியுங்களா? யூ கேன் சென்ஸ் காட் தெரியுங்களா? நீங்க செய்கிறது உங்க ஆவிலே உங்களுக்கு தெரியும், உங்களை உணர முடியும் தெரியுங்களா? அவ்வளோ நெருக்கமாக ஆண்டவர்கிட்ட ஆக முடியும் தெரியுங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசக்கூட வேண்டியதில்லை, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை தெரியுங்களா? அவரோட ஆவியானவர் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களுக்கு அவர் அப்ரூவ் பண்றாரா, அப்ரூவ் பண்ணலையா, உங்களை அங்கீகரிக்கிறாரா, அங்கீகரிக்கலையா, இது சரியா சரியில்லையா? ஏன்? பிகாஸ் ஆஃப் த இன்டிமசி. அதான் அறிகிற அறிவு. we must know God in such a way. அவ்வளோ நெருக்கமாக ஆண்டவரை அறிய முடியும். அதுக்கு தான் இந்த ஓட்டங்க. அதான் இது கிரேட்டஸ்ட் ரேஸ் தெரியுங்களா? அடுத்தது பாருங்க, திஸ் இஸ் த ஹார்டஸ்ட் ரேஸ் ஆஃப் ஆல் ரேஸ். இது சரியான கடுமையான ஓட்டம். உலகத்திலே இது கடுமையான ஓட்டம் தெரியுங்களா? இந்த ஓட்டம், இந்த நியமிக்கப்பட்ட ஓட்டம் கடுமையான ஓட்டம். ஏன் தெரியுங்களா? அதுக்கு வேண்டிய you must die to yourself. If you want to run this race, you must die to yourself. நீங்க இந்த ஓட்டத்தை ஓடணும்னா உங்களுக்கு உங்க சுயம் சாக வேண்டும் தெரியுங்களா? உங்களோட சுயம் சாக வேண்டும். yourself must die. the I must die. இந்த நான் என்றல்ல, நானே ராஜா, நானே மந்திரி, நானே எல்லாம், இந்த நான் சாக வேண்டும் தெரியுங்களா? அவர் கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்க வேண்டும், நம்ம சாக வேண்டும். அது ஒன்றும் இல்லைங்க. யூ மஸ்ட் endure all kinds of suffering and pain.
இந்த ஓட்டத்துக்கு ஓடுறதுக்கு நம்ம பாடுபட வேண்டும். சரிங்களா? சாதாரண இது ஓட்டம் இல்லை. அது ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இது எப்படி நீங்க ஓடுகிறது, எல்லா பாரத்தையும் எல்லா பாவத்தையும் இறக்கி வைத்துட்டு ஓடுங்க. lay aside every weight. எல்லா பாரத்தையும் எல்லா காரியத்தையும் நீங்க பழைய வாழ்க்கையை விட்டு, உங்களுக்கு சுகமான வாழ்க்கையை விட்டு, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை விட்டு, இதெல்லாம் ஒரு தியாகம் பண்ணி எல்லாமே விட்டுட்டு இதை ஓடுற ஓட்டம். சரிங்களா? அதான் கடுமையான ஓட்டம். அடுத்தது பாருங்க, இது எப்படிப்பட்ட ஓட்டம்னா, இது the most rewarding race. சரியான ஆசீர்வாதமான கனி கொடுக்கிற ஒரு ஓட்டம்னா இதான் ஓட்டம். இந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்? the most rewarding, the most blessed race. சரிங்களா? பலன் கொடுக்கிற ஓட்டம் இது. ஏன்? ஆண்டவர் நமக்காக நித்திய கிரீடம் வைத்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. 2 திமோத்தி 4:7-8 வாசித்தீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் என்ன வைத்திருக்காரா? நித்திய கிரீடம் வைத்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. யூ ஹேவ் an eternal crown. அடுத்து சொல்லப்படுகிறது, யூ ஹேவ் a crown of righteousness. சரிங்களா? நீதிய கிரீடம் உங்களுக்காக வைக்கப்படுகிறது. ஆனா எல்லாத்துக்கும் மேலாக ஒரு காரியம் இருக்கு தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? இதை கேட்க தான் நம்மலாம் ஓடுறோம். ஒரு நாள் ஆண்டவர் முன்னுக்கு நிற்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுவார்ல, enter the joy of the Lord, my good and faithful servant. அந்த ஒரு வார்த்தை கேட்டதுக்கு தாங்க இந்த ஓட்டத்தெல்லாம் ஓடுறோம். அந்த ஒரே ஒரு வார்த்தை இல்லையா? அந்த வார்த்தை ஆண்டவர் பேசல, நம்ம ஓடனெல்லாம் வீணாயிரும் இல்லையா? நம்ம நிற்கிறோம் அந்த ஓட்டத்தில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லலை? குட் அண்ட் ஃபேத்ஃபுல் servant, enter the joy of the Lord. இன்னும் அவர் சொல்லலைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம ஓட்டலாம் என்ன ஆயிரும்? வீணாயிரும், வெறுமையாயிரும். அந்த வார்த்தைக்கு தான் எல்லாம் இந்த நித்திய கிரீடத்தோடு, இந்த நீதியின் கிரீடத்தோடு இந்த வார்த்தை இருக்குல்லங்க, this is the most rewarding. இதான் சிறப்பான வார்த்தை. என்னுடைய சந்தோஷத்தில் நுழைந்து கொள்ளு, என்னுடைய உத்தமம்னா உண்மையான ஊழியர்னு சொல்லுகிறார்கள் ஆண்டவர். அதுக்கு தாங்க இந்த ஓட்டம், அதுக்கு தான் நம்ம ஓடுறோம் இல்லையா? அதனால தான் உண்மையாக ஓடணும், உத்தமமாக ஓடணும், சிறப்பாக ஓடணும், சிறந்த முறையில் ஓடணும். ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அவரோட வார்த்தையில் அந்த வார்த்தையை நம்ம கேட்கணும் இல்லையா? அந்த பாட்டு படிப்பாங்க தெரியுமா? ஒரு பாட்டு, அலைத்தவரே அலைத்தவரே ஊழியத்தே ஆதாரமே. அப்புறம் படிப்பாங்க இல்லையா? இந்த சொல்லுக்கு தானங்க. அப்படி அது ஊழியக்காரங்களுக்கு கொண்டு இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் தான். அதுக்காக தான் திஸ் இஸ் த மோஸ்ட் ரிவார்டிங் ரேஸ். அடுத்தது பாருங்க, இந்த ரேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி செட் ஃபார் அஸ், வேற யாருக்குமே இல்லை. இந்த ஓட்டம் எல்லாருமே ஓட முடியாது, இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் இல்லை. ஆனாலும் நமக்காக நியமிக்கப்பட்ட யார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டமோ நமக்கு ஒண்டி தான் இந்த ஓட்டம் ஓட முடியும், வேற யாருக்குமே ஓட முடியாது. சரிங்களா? 1 பேதுரு 2:9 சொல்லப்படுகிறது, this is only for the chosen generation. இல்லைங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததிக்கு தான் இந்த ஓட்டம், வேற யாருக்குமே இல்லை. உலகத்தில் எவ்வளோ கோடி ஜனம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் இந்த ஓட்டத்தை ஓட முடியாது. ஆனால் நீங்களும் நானும் தான் ஓட முடியும். உங்களுக்கும் எனக்கு தான் ஆண்டவர் இந்த ஓட்டத்தை நியமித்திருக்கிறாரு. அப்போனா எவ்வளோ பெரிய ஒரு
சலாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான ஓட்டம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான வாழ்க்கை சரிங்களா. அதனால நெவர் எவர் ஃபார் அ மோமெண்ட் டேக் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் லைட்லி. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு போதும் கொஞ்ச நேரம் கூட ஏனோ தானோ எடுத்துக்கூடாது, அதை ஏழ்மையாகவே எடுத்துக்கூடாது. யூ மஸ்ட் டேக் இட் வெரி வெரி சீரியஸ்லி. ஏன்னா இந்த பைபிள் சொல்கிறது we only will be born once, we will live once, we will die once, after that judgment. நம்ம இந்த பூமியில் ஒரே வாட்டி தான் பிறக்க போகிறோம், ஒரே வாட்டி தான் வாழ போகிறோம், ஒரே வாட்டி தான் மரணம், அப்புறம் நியாய தீர்ப்புன்னு சொல்லுகிறது இல்லையா. அதனால இந்த ஓட்டத்தை நம்ம சிறப்பாக ஓடணும் சரிங்களா. இந்த ஓட்டத்தை நம்ம ஒழுங்காக ஓடலை, அடுத்த வாய்ப்பு நமக்கு இல்லை சரிங்களா. அதனால இந்த ஓட்டம் நமக்காக நியமிக்கப்பட்டது, வேற யாருக்காக நியமிக்கப்படலை. திஸ் இஸ் ரேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அஸ், ஃபார் த சோசன் ஜெனரேஷன், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு. வாசிங்க சிஸ்டர், 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நம்ம ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த ஓட்டை எல்லாரும் இந்த பூமியில எவ்வளோ கோடி ஜனங்க இருக்காங்க, யாருமே இந்த ஓட்டை தொட முடியாது. ஆனால் நமக்காக இந்த ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. அதனால தான் இந்த ஓட்டம் நம்ம ஓடி முடிக்கணும் சரிங்களா. ஏன்னா இது வந்து சாதாரண ஓட்டம் இல்லை, இது சிறப்பான ஓட்டம் சரிங்களா. இந்த ஓட்டத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க. திருப்பி அந்த அந்த ஹீப்ரூ சாப்டர் 12 verse 1 and 2 படிங்க சிஸ்டர். This is the greatest race, this is the hardest race, this is the most rewarding race. இது சிறந்த ஓட்டம், இது வந்து கடுமையான ஓட்டம். இந்த ஓட்டம் வந்து ரொம்ப பலன் கொடுக்குற ஓட்டம், ஆசீர்வாதமான ஓட்டம் இல்லையா. 4வது, இந்த ஓட்டம் உங்களுக்காகவே எனக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓட்டம். ஆமென். வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட கூட ஓடப்படுவோம். பாருங்க, அவர் சொல்லுகிறார், உங்க கண்களை ஆண்டவர் மேல வைத்து பொறுமையோடு இந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கன்னு சொல்லுகிறாரு. இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்காக இந்த 2 ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கப்படுகிறது. 2 இன்ஸ்பிரேஷன், 2 மாதிரியான ஒரு உற்சாகம், 2 குரூப் வந்து உற்சாகப்படுத்துகிறது நம்ம ஓடுறத சரிங்களா. சொல்லுகிறது பாருங்க, இந்த வசனம் சொல்லப்படுது, திரளான மேகங்க. வாசிங்க அதை சிஸ்டர். திரளான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க. அப்பனா ஒரு கூட்டம் இருக்குதான் இல்லையா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள். யார் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள்? The cloud of witnesses. There is a cloud of witnesses. அப்ப பாருங்க, நம்ம இந்த பரலோகத்தில் வந்து ஆண்டவர் இருக்கிறாரு, தூதர் இருக்கிறாங்க. அதே வேளையில் இந்த திரளான சாட்சிகள் யார் தெரியுங்களா? நமக்கு முன்பாக போயிட்டவங்க. பழைய ஏற்பாடில் உள்ள ஆதாம்லேருந்து பழைய ஏற்பாடில் உள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, ஐசாக்கு இல்லைங்களா, ஏப்ரஹாம், டேனியல், மோசஸ் தெரியுங்களா, எலாய்ஷா, எவ்வளோ தாவீது, இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்களாம்,
இவங்க தான் திரளான சாட்சிகள். பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? நம்மளை நமக்கு பார்க்க முடியல, நமக்கு கேட்க முடியல, ஆனால் பரலோகத்திலிருந்து அவங்க உற்சாகப்படுத்துகிறாங்களாம். இந்த ஓட்டத்தை ஓடுங்க, சிறப்பாக ஓடுங்க, உற்சாகத்தோடு ஓடுங்க. somebody is encouraging you. பாருங்க, ஓட்டப்பந்தயத்தை ஓடும் போது ஸ்டேடியத்தில் பாருங்க எவ்வளோ பேர் என்ன செய்வாங்க, கை தட்டுவாங்க இல்லைங்களா? உற்சாகத்தோடு கை தட்டுவாங்க. ஓடுங்க 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 இல்லையா? கை தட்டுவாங்களா இல்லையாங்க? தட்ட மாட்டாங்களா? அதே போல் பரலோகத்தில் இந்த திரளான சாட்சிகள் என்ன செய்கிறாங்க? they are challenging us. they are saying come on, ஓடுங்க, பரவாயில்ல, துன்பம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் ஓடுங்க, என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க இல்லையா? அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு, கேட்க முடிஞ்சிச்சு. அது நமக்கு தெரியும். ஆனால் அநேக நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியல, கேட்க முடியல, சரிங்களா? ஆனால் இவங்க தான் இந்த திரளான சாட்சிகள். they are encouraging, they are challenging us, they are saying to us, go ahead, go ahead, go ahead brother, go ahead sister. அம்மா கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது, வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, ஆனால் பரலோகத்தில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஓடுங்க, உங்கள் ஓட்டத்தை ஓடுங்க, ஓடுங்க. அவங்க ஒன்றும் இல்லைங்க, அவங்கெல்லாம் பழைய ஏற்பாடில் பைபிளில் உள்ளவங்க, பைபிளில் உள்ளாதவங்க கூட இருக்கிறாங்க, சரிங்களா? பில்லி கிரஹாம், டிஜிஎஸ் தினகரன், இவங்களாம் போயிட்டாங்க தானே, எவ்வளோ நல்ல நல்ல ஊழியக்காரர் போயிட்டாங்க. அவங்க கூட நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓடுங்க பிரதர், ஓடுங்க. நீங்கள் உங்களால் அவங்களோட குரல் இங்கே கேட்க முடிச்சுன்னா, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பரலோக காட்சியை திறந்து தந்தார்னா, ஒரு தரிசனம் தந்தார்னா, யூ வில் லிட்ரலி see them, will challenging you, encouraging you. உங்களை ஊக்குவிக்கிறாங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. ஓடுங்க ஓடுங்க, இந்த ஓட்டத்தை ஓடுங்க. ஏன்னா அவங்களும் ஓடி முடிச்சுட்டாங்க, சரிங்களா? அவங்க சாட்சி சொல்கிறாங்க, பரலோகத்திலேருந்து சாட்சி சொல்கிறாங்க, நம்மளை ஓட சொல்லிட்டு உற்சாகப்படுத்துகிறாங்க இல்லையா? அதே வேளையில் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? பாஸ்டருங்க எவ்வளோ பேர் உற்சாகப்படுத்துகிறாங்க இல்லையா? உங்கள் பாஸ்டர், உங்கள் சபையில் உள்ளவங்க, தாய் தகப்பன், எவ்வளோ கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க? உற்சாகப்படுத்துகிறாங்க. ஓடுங்க, இந்த ஓட்டத்தை சிறப்பாக ஓடுங்க, சிறந்த முறையில் ஓடுங்க. ஏன்னா ஆண்டவருக்காக நம்ம ஓடுகிறோம், சரிங்களா? இந்த ஓட்டத்தை ஓடுங்கன்னு சொல்லுகிறாரு. அதே வேளையில் இன்னொரு சாட்சி இருக்குது, சரிங்களா? திருப்பி வாசிங்க சிஸ்டர், அதே வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, அடுத்த சாட்சி யார் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்கிறது, அவரு இந்த நம்ம அவமானத்தையும் சொல்ல, அதோடைய வாசிங்க, அந்த ரெண்டாவது கடைசி பாகம். அவமானத்தை அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அவமானத்தை இல்லைங்களா, இதெல்லாம் விட்டு, கஷ்டத்தை விட்டு, துன்பத்தை விட்டு, இதெல்லாத்தையும் அவர் என்ன செய்தார்? ஓட்டத்தை ஓடி முடித்தார் இல்லைங்களா? the thing was set before him. அவருக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஆண்டவர் ஓடி முடிச்சிட்டார்கள் இல்லையா? தெரியுங்களா? ஏங்க அவர் அவமானப்பட்டார்? உங்களெல்லாம் பார்த்தாரு, நம்மளெல்லாம் பார்த்தாரு, தெரியுங்களா? இயேசு சொன்னார் இல்லையா? இயேசு ஜெபம் பண்ணார் இல்லைங்களா? கெட்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார் இல்லையா? ஆண்டவரே, முடிஞ்சால் இந்த பாத்திரத்தை எடுத்து விடுங்க, ஆனாலும் என் சித்தம் இல்லை உன் சித்தம். ஏங்க செய்தாரு? ஏன்னா உங்களை பார்த்தாரு, என்னை பார்த்தாரு, நம்மளெல்லாம் பார்த்தாரு, நம்மளாம் அழிக்கிறத பார்த்தாரு, நம்மளெல்லாம் காப்பாற்றணும், நம்மளெல்லாம் ரட்சிக்கணும் இன்னும் பார்த்து என்ன செய்தாரு? எல்லா அவமானத்தையும் தாங்கி கொண்டாரு. ஏன் தாங்கி கொண்டாரு? உங்களால தாங்கி கொண்டாரு, என்னால தாங்கி கொண்டாரு, தெரியுங்களா?
அவர் சிலுவையை சுமக்கும் போது ஆண்டவர் இயேசு எத்தனை வாட்டி கீழே விழுந்தாரு. கீழே விழுவும் போதெல்லாம் அவர் ஏன் திருப்பி எந்திரிச்சாரு? உங்களை பார்த்தாருங்க, என்ன பார்த்தாரு, நம்மளை எல்லாத்தையும் பார்த்தாரு. பார்த்து நம்மளை நேசித்ததுனால அவர் சொன்னார், இந்த பிள்ளைங்களுக்காக, என் ஜனத்துக்காக நான் எதையும் தாங்கிக்க தயார் என்று எல்லாத்தையும் தாங்கிட்டு அவர் சிலுவைக்கு போனார்ல. அதுதாங்க நம்மளோட உற்சாகம். அப்போ நமக்கு கஷ்டம்தான் இருக்குது. நான் சொல்லலை உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, பிரச்சனை இல்லை. எல்லாமே கஷ்டப்படுறோம், எல்லாத்துக்கும் துன்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் விட்டு நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோம்ல, எல்லாத்தையும் சகித்து ஓடுறோம்ல. ஏங்க ஓடுறோம்? இயேசு நமக்காக ஓடினார், இயேசு நமக்காக பாடுபட்டார், இயேசு நமக்காக வேதனைப்பட்டார். அவருக்கு அவரோட கையில் ஆணியா அடிக்கப்பட்டது, காலில் அடிக்கப்பட்டது, சாட்டையில் அடிக்கப்பட்டது. எல்லா துன்பங்களும் நமக்காக ஆண்டவர் பாடுபட்டார் இல்லையா? எல்லாத்தையும் சகித்து அவமானத்தை தாங்கி நமக்காக பாடுபட்டார் இல்லையா? அதனால் நம்மளும் என்ன செய்யணுங்க? எல்லாத்தையும் சகித்து இந்த ஓட்டத்தை ஓடணும். ஆண்டவரே நமக்கு ஒரு உற்சாகம், ஆண்டவரே நமக்கு ஒரு ஆறுதல். சரிங்களா? சில நாட்டில் ஒரு 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 போதகர் சொன்னார், எப்போதும் அந்த பாஸ்டருங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த போதகர்களுக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுங்களா? இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு வருத்தம் அவங்களுக்கு என்னென்னா, ஜனங்களை ஆயத்தப்படுத்துவாங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, பிள்ளைகளை டெடிகேட் பண்ணுவாங்க, அவங்கள உருவாக்குவாங்க. எல்லாம் செஞ்சு முடிஞ்ச உடனே ஒரு காலகட்டத்தை வந்தோடனே விட்டுட்டு போயிடுவாங்க. தெரியுங்களா? 20 வருஷம் 30 வருஷம் இருப்பாங்க பேர். அப்புறம் என்ன செய்வாங்க? ஒரு சின்ன பிரச்சனை விட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் அந்த மனது இருக்குல்ல பாருங்க, அப்படியே உடஞ்சி போயிடும், கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு பாஸ்டர் இதுக்கு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஏன் நீங்கள் துன்பப்படுறீங்க? இயேசுவே விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் இயேசுவோட பெரியாளா? இல்லையா? இயேசு சிலுவையில் அவர் கஷ்டப்படும் போது யாருங்க இருந்தா? யோவானை தவிர வேறு யாருமே இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சரிங்களா? மறுதளிக்கிறதுக்கு பேதுரு சொன்னார், நான் கடைசி வரை இருப்பேன், கடைசி இருப்பேன் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், கோழிக்கு ஒரு 3 வாட்டி நீ இல்லை இல்லை ஆண்டவர், நான் கடைசி வரை இருப்பேன், யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் இல்லையா? அவர் தான் முத ஓடிட்டார் இல்லையா? பாருங்க, இயேசு லாசருஸை எழுப்ப போகிறாங்க இல்லையா? அப்போ செய்தி வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம லாசருஸை எழுப்ப போகிறோம். அப்போ தோமஸ் சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே ஜெருசலேமுக்கு போவேனா, அந்த பக்கத்துக்கு போனால் நம்மளை பிடிச்சி போட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் என் நேரம் வரல. அப்புறம் தோமஸ் சொல்கிறாரு, அவரோடு நம்மளும் சாவோம், அவரோடு அவர் பாடுபட்டு அவர் வாசிச்சிருக்கீங்களா, நம்மளும் சேர்ந்து சாவோமே, எல்லாரும் சேர்ந்து சாவோமே. இயேசுவை பிடிச்ச உடனே எல்லாம் செதறி போயிட்டாங்க. ஒரு ஆள் இல்லை, ஒரு கூட்டம் இல்லை, ஒரு குஞ்சு இல்லைங்க, ஒரு ஈ இல்லை, எல்லாம் ஓடிடுச்சு இல்லையா? அப்போ ஆண்டவரே விட்டுட்டு போனால் எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரங்க இல்லையா? அது ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் பவுல் பாருங்களேன், அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரு, எவ்வளோ பெரிய வல்லமையானவர். அவர் ஒரு நாள் அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் துக்கத்தை எழுதுறாரு, இவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இவர் விட்டு போயிட்டாரு, என் கூட இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், திமிட்டி ஒண்டி தான் இருக்கிறாரு. பரிதாபமாக சொல்கிறாரு. இயேசுவும் விட்டுட்டு போயிட்டாங்க,
பவுலையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்மலாம் யாருங்க விட்டுட்டு போகிறதுக்கு இல்லையாக? அப்போ பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் நம்ம சகித்து நம்ம ஆண்டவர் ஓட்டத்தை ஓடுகிற வேலையில் துன்பம் வரும், கஷ்டம் வரும், சரிங்களா? ஆனால் இயேசு எல்லாத்தையும் சகித்து கொண்டாரு, எல்லா அவமானத்தையும் தாங்கி கொண்டாரு. ஏன் தாங்கி கொண்டாரு? உங்களை பார்த்தாருங்க. இங்கிலீஷில் வந்து ஒரு பாட்டு படிப்பாங்க பாருங்களேன். அந்த பாட்டு படிக்கிறப்பெல்லாம் crucified, laid behind the stone, he lived to die, rejected and alone, like a rose trampled on the ground, he took the fall and thought of me above all. அவர் நசுக்கப்பட்டார். கீழே விழுவுறப்பெல்லாம் வந்து என்ன நினைத்தார், கீழே விழுவுறப்பெல்லாம் உங்களை நினைத்தார், கீழே விழுவுறப்பெல்லாம் உங்களெல்லாம் பார்த்தாரு. அப்போ என்ன செய்தாருங்க? திருப்பி எந்திரிச்சார். ஏன் எந்திரிச்சார்? நமக்காக எந்திரிச்சார் இல்லையா? அப்போ அவர் ஓட்டத்தை ஓடி முடித்தார். அதே போல் எல்லாம் நமக்கு துன்பம் வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், எதிர்ப்பு வரும், எல்லாத்தையும் நம்ம சகித்து எல்லாத்தையும் தாங்கி அந்த ஓட்டத்தை விட்டு கொடுக்காம ஓடுகிறோம்ல, அப்போ தான் நமக்கு ஆண்டவருக்கு அந்த ஓட்டத்தை ஓடி முடித்த மாதிரி நம்மளும் ஓட்ட முடியும், சரிங்களா? ஆகையால் ஆண்டவரே நமக்கு ஒரு பெரிய உற்சாகம். எப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, கஷ்டம் வருதோ, ஆண்டவரை நினச்சி கொள்ளுங்க இல்லையா? அவர் இவ்வளோ பாடுபட்டார், அவருக்காக நம்ம கொஞ்சம் பாடுபடக்கூடாதாங்க? உண்மையா இல்லையா? எவ்வளோ ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார், எவ்வளோ அடிப்பட்டார், எவ்வளோ நொறுக்கப்பட்டார், எவ்வளோ வேதனை, எவ்வளோ பேர் அவரை ஆணியில் அடித்தது ஒரு காரியம் இருந்தாலும் எவ்வளோ பேர் அவரை காரியம் பண்ணாங்க, அவர் மேலே அவரை அறைந்தாங்க இல்லையா? பேச்சில் என்னென்னமோ சொன்னாங்க, வேதனைப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் இயேசு தாங்கி கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடி முடித்தார். அதே போல் நீங்களும் நானும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும், முடிப்போம், சிறப்பாக முடிக்கணும். ஆமென். அதான் சொல்லுகிறாரு ஆண்டவர். இயேசுவை பாரு, எப்படி பார்த்து ஓடணுமா? உன் கண்களை ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தை, உன் விசுவாசத்தை தோக்குனவரும் முடிக்கிறவரையும் நோக்கி பார்த்து நீ ஓடு. எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்குதோ, கஷ்டம் இருக்குதோ, துன்பம் இருக்குதோ, வேதனைப்படுகிறியோ, எல்லாம் உன்னை கைவிட்டுறாங்களோ, இயேசுவை பாரு. இயேசு நினைத்துக்கொள்ளு, ஆண்டவரை நினைத்துக்கொள்ளு இல்லையா? நினைத்து நீ ஓடுகிற வேலையில் உனக்கு பலம் வரும், உற்சாகம் வரும் இல்லையா? நம்ம விழுவுதாங்க, நமக்கு சோறு வரும் தான், கவலை வரும் தான், துன்பம் வரும் தான், அநேக நேரத்தில் விழுந்துருவோம். Many times we will fall, but every time you see Jesus, you remember Jesus, rise up again. இயேசுலாம் நினைக்கிறப்ப, அவர் நமக்காக பாடுபட்டார் இல்லையா, அதை நினைக்கிறப்ப எலும்பு எலும்பி ஓடு. ஏன்னா அதான் வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? அடுத்தது சொல்லுகிறார் எப்படி ஓடணும். இந்த ஓட்டம் வந்து பாருங்க, நமக்காக நியமிக்கப்பட்ட, எல்லாருக்குமா நியமிக்கப்பட்ட சொல்லுகிறது. the race is set before us. நமக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டம். இந்த ஓட்டத்தை யாருமே ஓட முடியாதுங்க, நீங்க ஒண்டி தான் ஓட முடியும். ஏன்னா இந்த ஓட்டம் உங்களுக்காக ஓட ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு, வேற யாரும் ஓட முடியாது, சரிங்களா? சில ஊழியம் வந்து யாருமே செய்ய முடியாது, நீங்க ஒண்டி தான் செய்ய முடியும், சரிங்களா? இந்த ஓட்டம் உங்களுக்காகவே சிறப்பாக சிறந்த முறையில் ஆண்டவர் உங்களுக்காக அவர் நியமித்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஓட்டத்தை ஓட ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. God has set everyone, has ordained everyone to run the race. Amen. You are called to run the race. உன் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இந்த ஓட்டத்தை ஓட இல்லையா? உனக்காகவே இந்த ஓட்டம் ஓடுறதுக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. It is already been set before. உன் முன்பாக இந்த ஓட்டத்தை ஓட ஆண்டவர் நியமித்துட்டாரு. இந்த ஓட்டத்தை வேற யாருமே ஓட முடியாது, சரிங்களா?
நீ தான் ஓட முடியும். எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில் நம்ம இந்த ஓட்டத்தை ஓடி தான் ஆகணும் ஆண்டவருக்காக. சரிங்களா? உங்கள் அம்மா உங்களுக்காக ஓட முடியாது, உங்கள் அப்பா ஓட முடியாது, உன் சிஸ்டர் ஓட முடியாது, உன் புருஷன் ஓட முடியாது, உன் கணவர் ஓட முடியாது, உன் மனைவி ஓட முடியாது. நீ ஒண்டி தான் ஓட முடியும் இந்த ஓட்டத்தை. சரிங்களா? வேறு யாருமே ஓட முடியாது. எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் ரன் திஸ் ரேஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடணும். ஏன் தெரியுங்களா? எல்லாருக்குமே ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார் ஆண்டவர். எல்லாருக்குமே ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். தெரியுங்களா? சில பேர் நினைக்கிறாங்க அழைப்புனா முழு ஊழியம் தான் அழைப்பு. இல்லை இல்லை, எல்லாருக்குமே அழைப்பு இருக்குது. எந்தெந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரு, எங்கெங்க வேலை செய்கிறீங்க, அது உங்களோட அழைப்பு. நீ ஒரு டாக்டரா, அது உன்னோட அழைப்பு. நீ ஒரு லாயரா, உன்னோட அழைப்பு. நீ ஒரு இன்ஜினியரா, உன்னோட அழைப்பு. சரிங்களா? நீ ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்றியா, அது ஒரு அழைப்பு. நீ நர்ஸா, அது உன்னோட அழைப்பு. அங்கே நீ ஆண்டவருக்காக ஓடு. அங்கே உனக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. இந்த ஓட்டத்தை சிறப்பாக ஓடணும், சிறந்த முறையில் ஆண்டவருக்காக ஓடணும். ஏன் தெரியுங்களா? எடுத்து வாசிங்க சிஸ்டர். ரோமர் 12வது அதிகாரம் 4லேருந்து 6 வரைக்கும் வாசிங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தோலில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே ஒவ்வொருத்தருக்கும் கிருபை அழைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற கிருபை எனக்கு இல்லை, எனக்கு இருக்கிற கிருபை உங்களுக்கு இல்லை. சரிங்களா? சில பேர் நினைக்கிறாங்க, இந்த நான்லாம் சில பேர் நினைப்பாங்க பாருங்க, சார் பாஸ்டருங்களாம் ஒரு லெவல் தான் பாஸ்டர் லெவலா. நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் லெவலா இல்லையா? சில பேர் அப்படி தான் கேட்குறோம். நீங்கள் தான் ஒரு லெவல் பாஸ்டர், மேலெல்லாம் பேண்டெல்லாம் பேசுகிறீங்க, எப்படி இங்கே வந்து தான் இருந்தானே அவங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டம், என்ன துன்பம், என்ன வேதனை, என்ன பாடு. தெரியுங்களா? சில நேரத்தில் நாம் நானே நினச்சிக்குவேன். தெரியுங்களா? நான் ஒரு சாதாரண விசுவாசி இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். உண்மையாகங்க பல வாட்டி நினச்சிருக்கேன். நான் ஒன்றும் இல்லை, அநேக பாஸ்டருங்களும் அது மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. கேட்ட கூட அவங்க சொல்லுவாங்க, நம்மளாம் ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்களா? கர்த்தருக்கு சோஸ்தரங்க, உங்களை ஆண்டவர் அந்த பாடுக்கு அழைக்கல. சில பேர் நினைக்கிறாங்க, ஓ பாஸ்டருங்கன்னா பெரியா. இல்லை இல்லை, நீ எவ்வளோக்கு மேலே போறியோ அவ்வளோக்கு அவ்வளோ தாக்குதல். நீ எவ்வளோ உயரத்துக்கு போறியோ, இங்கே பாருங்களேன், எவ்வளோக்கு நீ மேலே போறியோ உன்னை தாக்குற பிசாசு இன்னும் பயங்கரமான பிசாசு. தெரியுங்களா? கர்த்தர் சோத்திரம், இந்த சின்ன பிசாசெல்லாம் உங்களை பார்த்துக்குது. இங்கே வந்தீங்க, பயங்கர பெரிய பிசாசெல்லாம் இருக்குது. அந்த பிசாசு உங்களுக்காக நியமிக்கப்படலை, அது எங்களுக்காக நியமிக்கப்பட்டது. ஆமாங்க, இந்த குட்டி பிசாசெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் உபத்திரம், கஷ்டம், துன்பம் கொடுக்குது இல்லையா? இங்கே உள்ளவங்களாம் இந்த மேலே ஏறிட்டீங்க, பாஸ்டருங்களாம் கேட்டு பாருங்க, எவ்வளோ பெரிய உபத்திரம், எவ்வளோ பெரிய தாக்குதல். தெரியுங்களா? த ஹையர் யூ கோ த கிரேட்டர் டெவல். எவ்வளோக்கு மேலே போகிற பெரிய பெரிய பிசாசத்தை நீ சந்திக்கணும். தெரியுங்களா? அப்போ நினைக்காதீங்க எவ்வளோ துன்பம், கஷ்டம். நீங்கள் ஒரே ஒரு நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரீங்க, ஒரே ஒரு குடும்பம் தாங்க. பாஸ்டர் பாருங்கள், ஒரு சர்ச்சில் ஒரு 30 குடும்பம் இருக்குமா, 30 குடும்பத்தையும் அவங்க தான் பார்க்கணும் இல்லையா? 30 குடும்பம். சில பேர் 100 குடும்பம் இருந்துச்சுன்னா 2000 சபையில் 2000 பேர் இருந்தால் எல்லா பிரச்சனை பாருங்கள், அவங்களோட எல்லா பிரச்சனையும் யாருக்கிட்ட வரும் நினச்சி பாருங்களேன்.
இல்லையா? அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுக்கு அந்த ஓட்டத்தை ஆண்டவர் கொடுக்கல. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால், அந்த விசுவாசத்தினால அந்த ஓட்டத்தை ஓடணும். தனிப்பட்ட முறையில் எல்லாருமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடணும். அதே வேளையில் சபையாக சேர்ந்து ஓடணும். This race is individual as well as collective. தனியாகவும் நம்ம ஓடணும், அதே வேளையில் சேர்ந்து ஓடணும். அடுத்தது இந்த ஓட்டம் திடீர்னு ஓடுற ஓட்டம் இல்லை, 100 மீட்டர்ஸ் இல்லை இது, தெரியுங்களா? 100 மீட்டர் 200 மீட்டர் டக்குன்னு ஆண்டவர் ஏற்றுக்கணுன்னு டக்குன்னு ஓடி பரலோகத்தை போய், இல்லையா? சில நேரத்தில் நானும் நினச்சிருக்கேன், இப்படி நினச்சிருக்கேன், தெரியுங்களா? ஆண்டவரே, நான் இயேசு ஏற்றுக்கொண்டு 1 மாதத்துலேயே செத்துருந்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த இவ்வளோ பிரச்சனை துன்பம் இதெல்லாம் வராமல் டக்குன்னு ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம், பரலோகத்தில் போயிருக்கலாம். ரொம்ப வாட்டி நினச்சிருக்கேன், தெரியுங்களா? ஏற்றுக்கொண்டு 1 வருஷத்துல இறந்துருந்தா எவ்வளோ சின்னாங்க இருந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை, இவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதுக்குன்னு நீங்கள் சாகணும்னு நான் சொல்லலை, இல்லையா? நான் நினச்சது நான் சொல்கிறேன், தெரியுங்களா? எவ்வளோ சுலபமாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அப்படி இல்லையா? இந்த ஓட்டம் எப்படி தெரியுங்களா? 100 மீட்டர்ஸ் இல்லைங்க, 200 மீட்டர்ஸ் இல்லை, இது மெரட்டானுக்காக மேலே ஓட்டம். அப்போ என்ன சொல்லுகிறார், எப்படி ஓட சொல்கிறாரு? பொறுமையோடு ஓடுங்க. என்ன சொல்கிறாரு? திருப்பி வாசிங்க சிஸ்டர். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்கள். இல்லை சாரி ஹீப்ரூ சாப்டர் 12. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இல்லை, 1லேருந்து வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே கூட ஓடக்கடவோம். பாருங்கள், அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும்னு சொல்கிறாரு. இது எப்படி ஓடணுமோ பொறுமையோடு ஓடணும், தெரியுமா? சும்மா திடீர்னு ஓடி முடிச்சது இல்லை, பொறுமையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு இதெல்லாம் வரும். அதே வேளையில் ஆசீர்வாதம் வருமோ, நன்மையும் வரும். இதெல்லாம் சகித்து பொறுமையோடு ஓடணும்னு சொல்கிறாரு. அது எப்படி ஓடுறது? எல்லா பாரத்தையும் எல்லா பாவத்தையும் நீங்கள் உதிரி தள்ளி ஓடணும். இந்த பாரம்னா என்னங்க? ஏன் பாரம்னு சொல்கிறாரு? ஏன் பாரத்தை set aside every weight, பாரத்தையும் பாவத்தையும். பாரம்னு என்னங்க? இப்போ பாருங்களேன், நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்திருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ்மேனாக யாருமே இங்கே இருந்தது இல்லையா? ஸ்போர்ட்ஸ் உமன் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்திருக்கீங்களா? நல்ல கை தூங்க, இல்லையா? நானும் ரொம்ப அந்த காலத்தில் நல்லா ஓடுவோம், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னு நம்பலாம், இல்லைங்களா? நீங்கள் ஓட்டத்தை ஓடும் போது பாருங்கள், நீங்கள் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்கல்ல, இல்லைங்களா? என்றைக்காச்சும் பாருங்களேன், ஓட்டப்பந்தயம் ஓடுகிற வேலையில் பட்டு வேட்டி, இல்லைங்களா, ஜிப்பா போட்டுட்டு தலையில் தலைப்பாவை கட்டிக்கிட்டு ஓடுறத பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே? எப்படிங்க ஓடுறாங்க? ஏங்க அந்த மாதிரிலாம் ஓட முடியும்? இல்லாட்டி கோட்டு, அது மேலே வேஸ்ட்டு, டாயு, இதெல்லாம் ஒரு சூட்டே போட்டுக்கிட்டு ஓகே இன்னைக்கு நம்ம ஓடுவோம் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்? இதெல்லாம் என்னங்க? பாரமாக்கிறோம், இல்லையா? பெண்கள் ஓடும் போது பார்த்துருக்கீங்களா? காஞ்சிபுரம் பட்டு, இல்லையா? பட்டு சேலை இப்படியே பட்டில் ஓடுறாங்க இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக இருக்க முடியுமோ அப்படி தான் ஓட முடியும். ஏன் தெரியுமா? அதே போல் சொல்லுகிறாரு, இந்த பாரத்தெல்லாம் உதிரி தள்ளி, தெரியுங்களா? ஏன் இந்த பாரம் என்ன செய்யும்னா நம்ம ஓட்டத்தை ஸ்லோவாக்கிடுமா?
நம்ம ஓட்டத்தை வந்து தாமதமாக்கிறோம். நீங்கள் ஓடலாம், நீங்கள் பட்டு வேட்டு கட்டிக்கிட்டு சாரி கட்டிக்கிட்டு ஓட முடியாதுன்னு இல்லை, கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஓடலாம். ஆனால் அது என்ன செய்யும்? உங்களை ஸ்லோவாக்கிரும். ஏன்னா அது பாரம். சரிங்களா? அதனால தான் ஷார்ட் போட்டுக்கிறாங்க, லைட்டாக போட்டுக்கிறாங்க, டிஷர்ட் கூட போட மாட்டாங்க. என்ன போட்டுக்குவாங்க? சிங்லெட் போட்டுக்குவாங்க இல்லையா? அப்படி தானே ஓடுறாங்க. ஏங்க, எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஓடுறதுக்கு சுலபமாக இருக்கும். அப்போ எது எது உங்களை பாரமாக இருக்குது, எது எது உங்களை தடை செய்யுது, எது எது உங்களை சுலவாக்குது? ஆண்டவருக்காக ஓடுற ஓட்டம் என்னங்க உங்களை சுலவாக்குது? அதை அறிந்து கொண்டு அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஓடுங்க. தெரியுங்களா? இந்த வெயிட் இருக்குல்ல, அது ஸ்லோவாக்கிடும், ஓட்டத்தை ஓட முடியாமல் ஆக்கிடும். தெரியுங்களா? அப்போனா சில காரியம் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாதது, பாவம் இல்லை, தேவையில்லாதது. பைபிள் சார் நாட் எவ்ரி திங் இஸ் ப்ராஃபிட்டபிள். எல்லாமே வாழ்க்கையில் பிரயோஜனமாக இல்லாத காரியம். சில காரியம் தேவையே இல்லை நமக்கு, அதை தான் செஞ்சுட்டு இருப்போம். சரிங்களா? பிரயோஜனம் இல்லாத காரியம். எவ்ரிதிங் இஸ் குட் பட் இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். நன்மையாக இருக்கும், ஆனால் அது பிரயோஜனமாக இல்லை. பாவம் இல்லை, ஆனால் என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. இல்லையா? அப்போ எது எது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஓட்டத்தை ஓடுங்க. ஏன் இல்லாட்டி நம்ம ஓட்டத்தை ஓடுறதுக்கு தாமதமாக்கிறோம் இல்லையா? அதனால் அவர் சொல்லுகிறாரு, ஓடு. அப்புறம் சொல்கிறாரு, எல்லா பாவத்தையும் விட்டுட்டு ஓடு. பாரம் ஒண்டி இல்லை, அவர் சொல்லுகிறார், எல்லா பாவத்தையும் விட்டுட்டு ஓடு. பாவம் நம்ம ஓட்டத்தை தடங்கல் செய்யும், பாவம் நம்மளை ஓடாமல் செஞ்சிடும். தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். சரிங்களா? இது எல்லாமே அவர் சொல்லுகிறாரு, அதெல்லாம் விட்டுட்டு பொறுமையோடு ஓடு. இல்லையா? ரன் வித் என்டூரன்ஸ். பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஓடி நம்ம முடிக்கணும். அதே கடைசியில் சொல்லுகிறாரு, ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஓடு. ஆண்டவர், லுக் அன்டு ஜீசஸ் தி ஆத்தர் அண்ட் தி ஃபினிஷர் ஆஃப் யுவர் ஃபேத். உன்னோட விசுவாசத்தை தோக்குனவர் யாரு? அவர் தான் உன்னை முடிக்க முடியும். அந்த ஆண்டவரை இயேசுவை நோக்கி நீ பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடு. நமக்காக ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? பாருங்க, ஆண்டவரை பார்த்து ஓடணும். ஏன் ஆண்டவரை பார்த்து ஓடணும்னு சொல்லுகிறாரு? அவரை ஒண்டி தான் பார்த்து ஓட முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுகிறாரு, படகுல பேதுரு அவங்க சீடர்லாம் படகுல போடுறாங்க. ஆண்டவர் கடலில் நடந்து வர்றாரு இல்லைங்களா? அப்போ வந்து எல்லாம் பயந்துடுறாங்க. ஆவியே இன்னொன்று ஆண்டவர் சொல்ல, இல்லை நான் தாங்க. அப்போ சொல்லுகிறாரு, பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்களா இருந்தால் என்னை வர சொல்லுங்க. அப்போ பேதுரு என்ன கடலில் நடந்து வர்றாரு இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே வர்றாரு பாருங்களேன். முழுகே இல்லை. கண்ணை வந்து என்ன செய்தார்? வேறு இடத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. புயல் காற்றை பார்த்தாரு, முழுக ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மளை திசை திருப்போம். தெரியுங்களா? அநேக காரியங்களும் நம்மளை திசை திருப்புகிற. There are so many things that will distract us from looking unto Jesus. தெரியுங்களா? Anything that distract will cause you to sink. எது உங்களை திசை திருப்ப வைக்கிறோ அதை உங்களை முழுக வைக்கும் இல்லையா? அதனால ஆண்டவரை பார்த்து உன் கண்கள் எப்போதுமே ஆண்டவர் மேலே இருந்து நீ என்ன செய்யணும்? ஓடுன்னு சொல்லுகிறாரு. ஏங்க ஏவாள் என்னங்க பாவம் செஞ்சாங்க இல்லையா? she shifted. அந்த பழத்தை பார்த்து ஆண்டவர் பிசாசு சொல்லுகிறான், நீ இந்த பழம் பாரு நல்லா இருக்குது. என்ன சொல்கிறாங்க? இதை சாப்பிட்டோம் நம்ம செத்து போயிடுவோம்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்பயா நீ சாப்பிட்ட? தெரியலன்னு இல்லை,
சில பேர் என்ன சொல்லுவாங்க, தெரியாமல் பாவம் செஞ்சுட்டேன். யாருமே தெரியாமல் பாவம் செய்கிறதில்ல, தெரிஞ்சு தான் செய்கிறாங்க இல்லையா? தெரிஞ்சு தாங்க செய்கிறோம், யாரும் தெரியாமல் செய்யலை இல்லையா? அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் இதை என்னைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு செத்துருவீங்க. அப்புறம் கூட சொன்னாங்க, தொடையும் வானான்னு சொன்னார். அது ஆண்டவர் சொல்லலை, தம்பா பண்ணிட்டாங்க. பாருங்க, இதுக்குள்ளே போனால் ரொம்ப வேற திசை, நான் போயிடுவேன், விட்டுடுறேன், வேணாம். அடுத்தது பாருங்க, லோத்தோட மனைவி சரிங்களா? லோத்தோட மனைவி சொல்றாங்க, அந்த தூதர் சொல்றாரு, திரும்பி பார்க்காம ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பி பார்த்தாங்க, உப்பாயிட்டாங்க இல்லையா? திரும்பி பார்க்காம, கண்கள் இயேசு மேலே வச்சு திரும்பி பார்க்காம ஓடு, உலகத்தை திரும்பி பார்க்காத இல்லையா? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. இயேசுவின் பின்னா போக துணிந்தே, இயேசுவின் பின்னா போக துணிந்தே இல்லையா? திரும்பி பார்க்காத இல்லையா? ஆண்டவரை பார்த்து ஓடு இந்த ஓட்டத்தை. உன் கண்கள் இயேசு மேலே தான் இருக்கணும். கஷ்டம் என்னமோ வரும், ஆனாலும் திரும்பி பார்க்காத, இங்கே பார்க்காத, அங்கே பார்க்காத, இயேசுவே நீ பார்த்து அவரே நோக்கி இந்த ஓட்டத்தை ஓடு. ஆண்டவர் ஒன்றை உயர்த்துவார் என்று சொல்லுகிறாரு சரிங்களா? இஸ்ரவேல் ஜனம் பாருங்களேன், அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க சரிங்களா? ஆண்டவர் அவங்கள ஈஜிப்ட்லேருந்து கொண்டு வந்தார். என்ன சொன்னாங்க, ஈஜிப்டில் நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், ஈஜிப்டில் நாங்கள் வெங்காயம் சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம். இங்கே இந்த ஆண்டவர் வந்து மண்ணா 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 மண்ணாவே கொடுக்குறாரு இல்லையா? இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் காடையை கொடுத்தாரு இல்லையா? ஆண்டவர் செய்கிறதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு காரியம் வந்து நம்ம வாழ்க்கையை திசை என்ன தெரியுமா மாற்றும், நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோமா நம்ம திசையை மாறிடும். இன் ஆல் திங்ஸ் கிவ் தேங்க்ஸ் இந்த பைபிள் சொல்லுது. எல்லாவற்றத்துலேயும் நீ நன்றி சொல்லு. யார் வாழ்க்கையிலுங்க குறை இல்லை? எல்லா வாழ்க்கையிலையும் குறை இருக்குது. ஆனால் குறைய பார்க்காத, நன்மையை பாரு, நல்லதை பாரு சரிங்களா? எப்போதும் நம்ம நல்லதை பார்க்க மாட்டோம், குறைய தான் பார்ப்போம். ஒருவங்க 1000 நன்மை செஞ்சிருந்தாலும் அதை பார்க்க மாட்டோம். ஒரே ஒரு குறை செஞ்சுட்டாங்களா, தப்பு செஞ்சுட்டாங்களா, அதே பார்த்து 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 அவனை சாவடிச்சிருவோம் இல்லைங்களா? எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் செய்கிறாரு, அந்த நன்மைகளை பாரு இல்லையா? எல்லாவற்றத்துலையும் நீ நன்றி சொல்லுகிற வேலையில் ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார் இல்லைங்களா? ஆகையால் ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தை இயேசுவை பார்த்து நீ ஓடு. லுக் அன்டு ஜீசஸ். இந்த ஓட்டத்தை ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிறாரு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் நியமித்திருக்கிறாரு. இந்த ஓட்டம் வந்து உலகத்திலே சிறப்பான ஓட்டம், கஷ்டமான ஓட்டம், ஆனாலும் ரொம்ப பலனுள்ள ஓட்டம், நமக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டம். இயேசுவை பார்த்து ஓடுங்க. எல்லா பாரத்தையும் தள்ளி, எல்லா பாவத்தையும் விட்டு ஆண்டவர் நோக்கி ஓடுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, சோத்திரிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா, சோத்திரிக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. கொஞ்சம் மியூசிஷியன்லாம் வரீங்களா? ஹல்லேலூயா, தேங்க்யூ. வர்ஷிப் பண்ணவங்க இந்த மியூசிஷியனில் கொண்டாடுவாங்க.